துன்பம் உண்டு அழிவு உண்டு வாழ்வினிலே, நோயும் உண்டு சாவும் உண்டு உலகினிலே. நல்ல தொண்டு செய்பவர்கள் வழியினிலே நமது தெய்வம் துணையிருக்கும், கவலை இல்லை கவலை இல்லை. நமது தெய்வம் துணையிருக்கும், கவலை இல்லை கவலை இல்லை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது பிரிவு 13-14 இறை வார்த்தைகள். ரொம்ப சிறிய பகுதி தான், நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லலாம், சரியா? உங்களுக்கு ஏற்படுகின்ற, சொல்லுங்க, சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பரலோக தாயே வாழ்க. இந்த வாய்ப்பிற்கு கடவுளுக்கும் பரலோக அன்னைக்கும் பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 2015-16 ஆண்டுகளில் உதவி பங்கு தந்தையாக இங்கு பணியாற்றிய பொழுது எல்லா ஸ்டேஜிலையும் பிரசங்கம் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் பிரசங்கம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா 10 நாளும் திருவிழாவில் வெளியே இருந்து வருவாங்க இல்லையா? என்னைக்கிடா இந்த வாய்ப்பு கிடைக்கும்? இது இந்த கேஜிஎஃப் படத்தில் சட்டிப்பாயோடைய சேர் மாதிரி. அது கிடைக்கணும்னா ஒரு பெரிய கம்பீரம் வேண்டும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே என்னுடைய மனம் பேருவகை கொள்கிறது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகம் பேருவகை கொள்கின்றது. எல்லாருக்கும் இந்த ஊர் தானா? வெளியூர்காரங்க கொஞ்சம் கை தூக்கலாமா? வெளியூர்காரங்க கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம். யாரும் வெளியூர்காரங்க இருந்த மாதிரி இல்லை. 1-2 பேர் இருக்கிறாங்க. வெரி குட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தலைப்பு என்னது? துன்பத்தில் அன்னையின் பார்வையே எல்லா பயங்களையும் நீக்கும். ஏன் வெளியூர்காரங்களா இல்லை உள்ளூர்காரங்களா கேட்டேன் அப்படின்னா, உள்ளூர்காரங்களுக்கு இந்த தலைப்பு தேவை கிடையாது. நான் மறைவுரையை இப்படியே முடிச்சுக்கலாம். யாராவதுக்கு புரியுதா எதுக்குன்னு சொல்கிறேன்னு? உள்ளூர்காரங்களுக்கு இந்த தலைப்பு தேவை இல்லை. யாருக்காவது ஏதாவது புரியுதா? புரியலைன்னா நானே சொல்லிடுறேன். ஒருவேளை புரிந்திருந்தால் கூட அங்கேருந்து சொல்கிறது எனக்கு கேட்காது. ஏனென்றால் பரலோக அன்னையின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கும் துன்பம் வராது. துன்பம் வந்தாலும் பறந்து போயிடும். அது என்னுடைய நம்பிக்கை. நான் இந்த பங்கில் ஓராண்டு பணி செய்கிற பொழுது இந்த அன்னை எனக்கு கொடுத்த பாதுகாப்பை அவ்வளவு ஆழமாக உணர்ந்திருக்கிறேன் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படி என்றால் இந்த ஊரிலேயே பிறந்து, இந்த ஊரிலேயே வளர்ந்து, இந்த ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தலைப்பு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி.
ஆமாவா இல்லையா? உண்மைதானா? எஸ், உண்மைதான். அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கும் துன்பம் வராது. வந்தாலும் பறந்து போயிடும். அன்னை இருக்க, அன்னையின் தயவு இருக்க நமக்கு எது துன்பம்? துன்பம் என்பது நமக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த வாழ்க்கை சூழலில் எனக்கு நிச்சயமாக துன்பம் என்பது வந்திருக்க வாய்ப்பே இல்லை. திருவெளிப்பாடு நூல் 21வது பிரிவு 3 முதல் 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது. விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர் அவர்களுக்கு மக்களாயிருப்பார். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயும் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் படைக்கப்பட்ட பொழுது திருவெளிப்பாட்டு நூலிலே எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இறைவார்த்தை பகுதி. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன், இந்த புண்ணிய பூமி, இந்த சின்ன ரோமாபுரி, இந்த அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பல புனிதர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பரலோகத்தாய் நம் அனைவரையும் அப்படியே அவருடைய உள்ளத்தில் வைத்து பாதுகாத்து வருகின்றார். நம்முடைய பாதுகாப்பு என்பது நிச்சயமாக எவராலும் கொடுக்க முடியாத பாதுகாப்பு. அந்த அளவிற்கு அன்னை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நான் சொல்லுகிறேன், ஆழமாக நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இந்த தலைப்பில் இன்று நாம் பிரசங்கம் வைக்க வேண்டிய தேவையில்லை. முடிச்சுக்கலாம். இருந்தாலும் எங்கேயோ இடிக்குது இல்லையே ஃபாதர், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆங்காங்கே எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் அப்பப்போ எட்டி பார்க்கத்தானே செய்து. எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் எட்டி பார்க்கத்தானே செய்து. நாங்கள் அன்னையோடு இருக்கிறோம், அன்னைக்கு விழா கொண்டாடுகிறோம், அன்னையினுடைய ஆலயத்திற்கு திருப்பலிக்கு முழுமையாக பங்கெடுக்கிறோம், மறையுரைகளை கேட்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். இருந்த போதிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது துன்பங்கள், துயரங்கள் ஏறெடுக்கிறதே. என்னாச்சு? அப்போ அதுக்கு என்ன செய்ய? அப்போ அன்னையினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னையினுடைய பார்வை துன்பங்கள், துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்னவாக இருந்தது என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பகுதிகளாக பார்க்கிறேன். அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி துன்பத்தை எதிர்கொண்டால் அதற்கு அவர்கள் கொண்டிருந்த பார்வை என்ன? இன்னொன்று, அன்னை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிற பொழுது அதற்கு அவர்கள் எப்படி உதவி செய்தார்கள் என்று ரத்தின சுருப்பமாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்து முடித்துக் கொள்ளலாம். முதலாவதாக, அன்னையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள். பொதுவாக எத்தனை துன்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க? அன்னையினுடைய வியாகுலங்கள் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. விவிலியத்தில் 7 என்பது முழுமையை குறிக்கிறது. 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது. அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்னையினுடைய வாழ்க்கையில் அவள் எல்லா வேளைகளிலும் துன்பங்களை, துயரங்களை அனுபவித்து கொண்டே தான் இருந்தார். ஆழமாக யோசித்து பார்க்கிற பொழுது வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் இந்த உலகத்தில் இயேசுவை இந்த பிறப்பெடுக்க வேண்டும், மனிதனாக பிறப்பெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தேவைப்படுகிறாள். அந்த தாயை தேர்ந்தெடுத்த அந்த மாத்திரத்திலிருந்தே, அந்த நேரத்திலிருந்தே அன்னை துன்பத்தை தாங்கிக் கொள்ள தயாராகுகிறாள். அன்னை முப்பொழுதும் கண்ணி என்று சொல்வார்கள். நான் சொல்வேன், அன்னை முப்பொழுதும் துன்பங்களை அனுபவித்தவள். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவும், இயேசு பிறக்கின்ற போதும், இயேசு பிறந்த பிறகும் அன்னை துன்பத்தை அனுபவித்தார். எப்படி பார்க்கிற பொழுது அங்கே தூய ஆவியால் அன்னை கருவுற்றிருக்கிறாள். அவர்களுக்கு யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்திலே தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார்.
இன்றைக்கி 2024 கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள இப்படி கர்ப்பமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக போய் ஒருவேளை நம்ம ஒரு பாரம்பரியமான ஒழுக்கமான குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் நவநாகரிக உலகத்தில் சிட்டியிலலாம் இப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் இயேசுவினுடைய காலத்தில் அது ஒரு பெரிய கல்லால் எறிந்து கொள்ளப்பட வேண்டிய பாவம். சுசேப்பர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்படியாவது இந்த பெண்மணியை தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரணும். ஆனால் தூய ஆவியால் கருவுற்று இருக்கிறார். அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு பிறகு சுசேப்பர் கொஞ்சம் ஆள் ஸ்டடி ஆகிறார். அந்த சமயத்தில் அன்னையினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். இயேசு பிறப்பதற்கு முன்பாக அன்னையினுடைய துன்பம். ஒரு பெண்ணாக நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைய சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இருந்திருக்கிறேன் என்றால், இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிகளுக்கு அவர்கள் தவறே செய்யாமல் இருந்த போதிலும் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று இந்த சமூகம் குற்றம் சொல்லுகிற பொழுது அந்த தாய், அந்த பெண்மணி எவ்வளவு மனவேதனையோடு இருக்கிறாள் என்று உங்களுடைய குடும்பங்களில் இருக்கலாம் அல்லது செய்தித்தாள்களில் படித்தவர்களாக இருக்கலாம். பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார், எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார் என்று பார்க்க முடிகிறது. அதை நாம் உணர்வால் உணர்ந்து கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அடுத்து இயேசுவை பெற்றெடுத்த சமயத்தில் அந்த அவர்கள் பெத்லகேமுக்கு நடந்து செல்கிற போது, பெற்றெடுத்த பிறகு அங்கே அவர்கள் பெற்றெடுப்பதற்காக ஒரு இடத்தை தேடுகிற போது, இன்னைக்கெல்லாம் நாம் எங்கேயாவது திரியா வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ரூம் கிடைக்குமா, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம் இருக்குமா, எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து விட்டு அப்படி டூர் போனோம்னா பஸ்ஸில் அல்லது வேனில் போகும்போது எனக்கு நல்ல சீட்டு கிடைக்குதா அப்படின்லாம் எதிர்பார்த்து கொண்டு போகக்கூடிய காலகட்டம். நான் இருக்கிற இடத்துல, கோயிலில் இருக்கிற இடத்துல எனக்கு நல்லா இருக்குமா, இடம்லாம் வசதியாக இருக்குமா என்று வசதியை தேடி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அன்னை மரியாளுக்கு அங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்களுக்கு கிடைத்த இடம் ஒரு மாட்டுத் தொழுவம். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு பெண்மணி படுத்து அங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழலாக இருந்திருக்கும். இன்னைக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது தேடக்கூடிய காலகட்டம். ஆனால் அன்னை, அந்த தாய் தன்னுடைய மகன் இயேசுவை பெற்றெடுக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா என்று பாருங்கள். உங்களுடைய பிரசவ நேரத்தை நினைச்சு பாருங்க. அந்த சமயத்தில் நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர்கள், வசதியோடு கூட இருக்கக்கூடிய சூழலில். ஆனால் அன்று அன்னை அந்த வசதிகளெல்லாம் இல்லாத சூழலில் இயேசுவை பெற்றெடுக்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு துன்பங்களை பட்டார், உடலளவிலும் மனதளவிலும். இயேசுவை பெற்றெடுத்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் அப்படின்னா கடைசி வரைக்கும் சிலுவை சாவு வரைக்கும் அந்த பிரச்சனை துன்பம் தொடங்குகிறது. நம்ம விவிலியத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் இயேசு ஒவ்வொரு முறையும் போயிட்டு வருகிற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். அது ஒரு தாய், இதோ குடிகாரன், பேய் பிடித்தவன், பெருந்தீனிக்காரன், பாவிகளின் நண்பன் என்று இயேசுவை பற்றி இந்த உலகம் சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு தாயாக இருந்து, ஐயோ நான் பாலூட்டி தாளாட்டி வளர்த்த இந்த மகனை பார்த்து இந்த உலகம் எப்படி பேசுகிறதே என்று எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அது மட்டுமா, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார். கடைசி வரைக்கும் சிலுவை பாரத்தை சுமந்து சென்ற இயேசுவோடு பயணிக்கிறார். சிலுவையின் அடியில் வரை நிற்கிறார். ஏன், அவரை அடக்கம் செய்யும் போது கூட அதோடு விட்டுவிடாமல் திருச்சபை, புதிய திருச்சபை உருவாகிற பொழுது அங்கே சீடர்களை கூட்டி வைத்து ஜெபிக்கின்றார். புதிய திருவை உருவாக்குவதற்கும் அன்னை அங்கே துன்பப்படுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது அன்னையினுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது தொடர்ந்து இயேசுவை இந்த உலகத்திற்கு மீட்பராக கொடுப்பதற்கு அவள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாள். எப்படி ஒரு தாயால் இந்த துன்பங்களை அனுபவித்த முடிந்தது? இந்த அன்னையினுடைய பார்வை என்னவாக இருந்தது? ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உமது திருவுளத்தின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடறான். பஞ்ச் ஸ்டைலா. அன்னையினுடைய பார்வை ஒன்றுதான்,
இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன். இது ஆண்டவருடைய சித்தம், இது கடவுளுடைய திருவுளம். கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் அன்னையாக நான் பங்கெடுக்கிறேன். இதெல்லாம் என்ன துன்பம் கடவுள் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்களுக்கெல்லாம் கடவுள் எனக்கு பரிசு அளிப்பா என்ற நம்பிக்கை, இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் அன்னையினுடைய ஒரே பார்வையாக, ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? இறை திருவுளத்தை அறிய வேண்டும், இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். இறை திருவுளத்தை கண்டுகொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலிருந்து விடுதலை பெற முடியும், பயங்களில் நம்மை நீக்க முடியும். அன்னை நமக்கு காட்டக்கூடிய பார்வை வழி அதுதான். இது அன்னையினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வாக அன்னை தன்னுடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, அன்னை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தில் துயரங்களிலிருந்து எப்படி அதை பார்க்கிறார் என்று பார்க்கிற பொழுது, புனித ஜான் டிரைவ் ஒரு அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு மறை வல்லுனர். அந்த சமயத்தில் திருச்சபைக்கும் அந்த நாட்டை சார்ந்த மன்னருக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம். காரணம், அந்த மன்னன் திருச்சபையினுடைய கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கின்றான். அப்பொழுது இருந்த மன்னனுடைய பெயர் 8ஆம் ஹென்றி. அப்பொழுது 8ஆம் ஹென்றியினுடைய அரசவைக்கு ஜான் டிரைவ் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதர் அழைத்து வரப்படுகிறார். திருத்தந்தையினுடைய வலுவாவரத்தை குறித்து நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கதாக கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அந்த புனிதர், அந்த மறை வல்லுனர் சொல்லுகிறார், ஆம், இந்த 3 விரல்கள் தான் அந்த புத்தகத்தை, அந்த நூலை எழுதியது. தைரியமாக சொல்லுகிறார். அரசனுக்கு ஆச்சரியம். என்ன தைரியம்? அரசன் முன்பாகவே ஆம் என்று சொல்லுகிறாய், நீதான் அந்த புத்தகத்தை எழுதினாய் என்று சொல்லுகிறாய். உடனே கட்டளை இடுகிறார், இவனை முழுமையாக அப்படியே நெருப்பிலிட்டு எரியுங்கள். அந்த புனிதர் அப்படியே போய் நெருப்புக்குள்ள போறார், நெருப்பிட்டு எரிகிறார். உடல் முழுவதும் எரிகிறது, உடல் முழுவதும் எரிகிறது. ஆனால் அந்த 3 விரல்கள், அந்த புத்தகத்தை எழுதிய 3 விரல்கள் மட்டும் எரியாமல் அங்கே நிற்கிறார். காரணம், அந்த புனிதருடைய வாழ்க்கையிலே, அன்னையே, நான் இறந்தால் ஒரு மறைசாட்சியாகத்தான் இறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிப்பாராம். என்னுடைய மரணம் இந்த வேத சாட்சிகளின் வித்தாக இருக்க வேண்டும். என்னுடைய மரணம் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட வேண்டும் என்று அன்னையை நோக்கி, அதற்கு எனக்கு நீர் வரம் தாரும், நம்பிக்கையை தாரும், இதை நான் எதிர்கொள்ள துணிவை தாரும் என்று அன்னையை நோக்கி இந்த புனிதர் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டே இருப்பார். அதனால்தான் அந்த அரசன் கேட்ட மாத்திரத்தில், ஆஹா, எனது சாவிற்கான, எனது இறப்பிற்கான நேரம் இதோ வந்து விட்டது, நான் சாவ போறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் கேட்ட பரிசை இந்த அன்னை எனக்கு பரிசளித்து விட்டார், இந்த துன்பத்தை நான் ஏற்க போகிறேன் என்று சொல்லி பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இந்த புனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், அன்னை அந்த புனிதருக்கு கொடுத்த பரிசு இறை திருவுளத்தை நீ நிறைவேற்று. நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பரிசு நம்முடைய பார்வை. நான் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறேனா? எனக்கு துன்பம் துயரமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பயம் இல்லாமல் போகணும் அப்படின்னா அது இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கடவுள் மேலே ரொம்ப பக்தி கொண்ட ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சவொடனே ஜெபம் பண்ணாமல் எதையும் செய்ய மாட்டான். அப்படி ஒரு ஆள், உங்களை மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கிறீங்களேன், டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க அப்படி தானே? எல்லோரும் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. வெரி குட். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், அதை நான் உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். டெய்லி ஜெபம் பண்ணுவார். அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டிய நேரம், அலாரம் கிளாக்கு ஆஃப் ஆகிடுச்சு, எந்திரிக்க முடியலை, தூங்கிட்டார். காலையில் விறுவிறுன்னு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையில் செய்ய வேண்டியவர் 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு. ஐயோ போச்சே, நேரம் ஆகிடுச்சு, ஆஃபீஸுக்கு கிளம்பணும். டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு இன்னைக்கு கடவுள்கிட்ட ஜெபம் சொல்லாமல்
பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, பைக்கை அடின்னு அடிக்கிறாரு, பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. என்னடா இந்த நேரம் பார்த்து பைக்கு வேறு ஸ்டார்ட் ஆகலையே. திரும்ப பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே பைக்கை விட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போவோம் அப்படின்னு பஸ் ஏறி போகிறதுக்காக போகிறாரு. பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறினா ஒருத்தங்க பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். பாக்கெட்டில் இருந்து பர்ஸை காணும். அடா பாவிலாம், அதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் எடுத்துட்டார், பஸ் எடுத்தாச்சு. போகிற வழியில் பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடெண்ட். கடவுளே, இப்படி போய் ஒருத்தன் செத்து போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு சரி எப்படியாவது போயிடுவோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போய் இறங்கிடுறார். ஆஃபீஸ் போனால் வேக்க விறுவிறுக்க போய் ஏசி ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணுறது அப்படியே ஒரு செகண்ட் முன்னாடி கரண்ட் போய் படுவா, இப்போ இப்படி கரண்ட் போயிட்டே அப்படின்னு நினச்சிட்டு சரி என்ன செய்யன்னு சொல்லிட்டு தொடச்சி உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் மதிய சாப்பாட்டு நேரம் வந்துடுது. கொஞ்சம் சாப்பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அங்கே போய் கேண்டீனில் சாப்பிட போகிறதுக்கும் போது சார் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். என்னடா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரி என்னத்தையாவது செய்யும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து ஒர்க் ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பார்த்த உடனே கொஞ்சம் கரண்ட் வேறு போயிருந்துச்சா, செல்லில் சார்ஜ் இல்லை, அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரே தடங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கும் இப்படி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் காலையில் எழுந்துச்சி பாருங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் தலைகீழாக நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறங்க. சாயங்காலம் கோபத்தோடு வரார் வீட்டுக்கு வந்து எங்கே போய் நிற்பார்? ஜெபம் பண்ணுற ரூமில் போய் நிற்கிறார். கடவுளே, இந்த ஒரு நாள் ஜெபம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பிரச்சனைகள். கடவுள் பேசுகிறார். என்னையா ஆச்சு சொல்லையா? இல்லை காலையில் பைக் ஸ்டார்ட் ஆகலையே, எதுக்கு? ஆமாம், பைக் ஸ்டார்ட் ஆகலை. நீ பைக்கில் போயிருந்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, இன்றைக்கி அந்த இடத்துல நீ இருந்திருப்ப. அப்படியா, சரி ஓகே, அதை விட்டுறேன். எதுக்கு பஸ்ஸில் போகும்போது என் பர்ஸை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்? ஆமாம், இன்றைக்கி பர்ஸை அடிச்சுட்டு போகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நீ தோன்றித்தனமாக செலவு பண்ணியிருப்ப. அதுக்காகத்தான் பர்ஸை அடிச்சுட்டு போயிட்டான், அதனால் அது பர்ஸோடு போச்சு அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். சரி ஓகே. ஆஃபீஸ்க்கு வந்த அப்புறம் அவ்வளோ வேர்க்க வந்திருக்கேன், ஏசி ஆஃப் ஆகிட்டே, என்னாச்சு? நீ நினச்சி பார்க்காத ஒரு சம்பவம். கால் ஈரமாக இருந்துச்சு, தரையில் தண்ணி கிடந்துச்சு, சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தேன்னா அங்கே ஷாக் அடித்து செத்துருப்பையா. ஷாக் அடித்து அதனால் அதிலிருந்து போவதற்காக கரண்டை கட் பண்ணேன் அப்படின்னாரு. சரி ஓகே. சாப்பாடு எதுக்கு இல்லாமல் போச்சு? சாப்பாட்டில் ஒரு பாம்பு கிடந்துச்சு, பள்ளி கிடந்துச்சு, அது நீ சாப்பிட்டுட்டு பொட்டுன்னு போயிருந்துச்சேன்னா அதனால தான் அதிலிருந்து கொஞ்சம் தப்பிக்க வச்சேன். சரி அதையும் விட்டுறேன். செல்ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? உன்னைய ஒருத்தன் லோனு கொடுத்து லோனு அலைய வைக்கிறதுக்காக ஒருத்தன் ஃபோன் பண்ணான், அதை நீ எடுத்து காசு தாங்கன்னு கேட்டு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி நிறைய பேர் லோன் வாங்கிட்டு லோனு அலையிற மாதிரி அலைஞ்சிருப்பையா அப்படின்னு சொன்னார். ஆமாம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினச்சிருப்போம். எதுக்கு இப்படி நடக்கலையே, ஐயோ கடவுளே உமக்கு கண்ணில்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்கள் நிறைய உண்டு. ஆனால் கடவுள் அதற்கு பின்பாக இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுள் அதற்கு பின்பாக இன்னொரு அருமையான திட்டத்தை உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறேனா அல்லது கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறேனா? இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னையை போல நம்முடைய வாழ்க்கையை, இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய திட்டத்தை எனக்கு தாரும். ஓ பரிசுத்த ஆவியே, அந்த பாடலை பாடுகிற பொழுது கடைசி லைனில் என்ன பாடுறோம்? உம்முடைய திருவுளத்தை எனக்கு தாரும் என்று அன்னையினுடைய மகனா இயேசு என்னுடைய அன்றாட உணவு, விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை என்னுடைய அன்றாட உணவு என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி 4வது பிரிவிலே அருமையாக சொல்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபத்தை சொல்கிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். பல நேரங்களில் நாம் நினச்சிருக்கோம், 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றதுக்கு சோறு கிடச்சா போதும், என் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுகிற பொழுது 3 வேளை சாப்பாடு கிடச்சா போதும் என்று நினைக்கிறோம். அன்றாட உணவு என்பது அதை மட்டும் குறிக்கவில்லை.
இயேசுவுக்கு அன்றாட உணவு என்பது எப்படி விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்று அறிந்திருந்தார். அதே போல நாமும், ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்யணும், இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளையாகிய நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று நாம் கடவுளை நோக்கி கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய அன்றாட உணவாக இருக்கணும். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை உணர்ந்து நாம் செய்தோம் என்றால் நாம் நம்ம வழியில் போனோம்னா துன்பமாக வரும், நாம் கடவுளுடைய வழியில் போனால் துன்பம் வரும். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது பிரிவு 7வது இறைவார்த்தை சொல்வது போல, அழியக்கூடிய பொன் புடமிடுவது போல உங்கள் நம்பிக்கை மிகுதியாகவே நீங்கள் துயருகிறீர்கள். நாம் இன்னும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வதற்காக கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கின்ற போதும் துன்பங்கள் வரும். ஆனால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோபுவினுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்படி நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? என்ன வழியில் நாம் கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிக்கிறது? என்ன வழியில் கண்டுபிடிக்கலாம்? என்கிட்ட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இருக்குது, மருந்து இருக்குது. அது இந்த ஊரில் இருந்த ஒரு குடும்பம் எனக்கு சொல்லித்தந்த ஒரு அருமையான மருந்து. இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே அருமையான தாய், கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் எனக்கு சொல்லித்தந்த ஒரு அருமையான மருந்து. இந்த நாளிலே உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மருந்தை நிறைய பேர் கடைபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஆழமாக எல்லாரும் அதை சொல்கிறபடி செயல்படுத்த வேண்டும். மத்தேயு நற்செய்தி 18வது பிரிவு 19, 20 இறைவார்த்தைகளை நாம் பார்ப்பது போல, எங்கே 2, 3 பேர் என் பெயரால் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த பங்கு சமூகம் முழுவதும் அதே நம்பிக்கையோடு அதே மருந்த மெடிசனை வச்சு செஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நாம் எல்லாரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக மாறுவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள், பயத்தெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற இறைவார்த்தை கேட்ப மாறும். அது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஜெபமாலை வச்சிருக்கிறீங்களா? ஜெபமாலை வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்காங்க. வெரி குட். ஒரு நாளைக்கு எத்தனை ஜெபமாலை சொல்லுவோம்? 4 தேவ ரகசியங்களையும் சொல்லி நீங்கள் சொன்னீங்கள் என்றால் தேவ ஜெபமாலையை, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு விவிலியத்தில் இயேசுவினுடைய மீட்பு திட்டத்தை நாம் தியானிக்கிறோம். ஒரு குட்டி பைபிளை வாசிக்கிறோம், நற்செய்தியை வாசிக்கிறோம். அன்னையை திரும்ப 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 ஒரு மந்திர மாலையாக நாம் அப்படியே சொல்லி 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 அனுபவிக்கிறோம். அது நம்முடைய உள்ளத்தை அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக, நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக, நம்மை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியதாக மாற்றுகிறது. யாரெல்லாம் 4 ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் அன்னையால் பாதுகாக்கப்படுவீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், துன்பம் வரும். இன்னைக்கு வாசிச்ச இறைவார்த்தை பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகிற சோதனையன்றி வேறல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உங்களுடைய சோதனைக்கு மேல் உங்களுக்கு சோதனையை, உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களுக்கு சோதனையை தரமாட்டார். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். வடிவேல் சொன்ன மாதிரி, இவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவான்டா. உங்களால் 10 கிலோ துன்பத்தை தாங்க முடியும்னா 10 கிலோ தருவார். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய துன்பம் வருது அப்படின்னா கடவுள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவ்வளவு துன்பத்தை தாங்க முடியும் அப்படின்னு. ஐயோ என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு அழுதிங்க அப்படின்னா, புலம்புனீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உங்க மேல கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறார். கடவுளுக்கு இவ்வளோ துன்பம், அவங்க வீட்டில எல்லாம் கம்மியாக தானே இருக்குது. அந்த வீட்டு மேல கடவுள் நம்பிக்கை இல்லை. உங்க வீட்டில் நிறைய துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, துன்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமையை, சக்தியையும் கடவுள் தருவார். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் தருவார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் 4 ஜெபமாலைகளை ஜெபிக்கிற பொழுது அன்னையை போல கடவுளுடைய திருவுளத்தை அறிந்தவர்களாக மாறுகிறோம். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை செயல்படுத்துகிற பொழுது துன்பம் உண்டு, துயரம் உண்டு, அழிவு உண்டு, நோய் உண்டு, எல்லாம் உண்டு.
ஆனால் கடவுளுடைய துணையும் உண்டு, கடவுள் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் உண்டு, அதிலிருந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் உண்டு, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் உண்டு. அதை நாம் நம்பினோம் என்றால் அன்னையினுடைய பார்வையிலே இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோம். இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற பொழுது துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அன்னையை போல நாம் கடந்து சென்று இறை நம்பிக்கையில் வாழ்பவர்களாக வளர்பவர்களாக முடியும். அதற்கான அருளை நற்கருணை நாதரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.